பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் விடுமுறை நாட்களில் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நம்ம சொல்லுவோம். காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். இது அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு நாட்களாகத்தான் பார்க்கலாம். அதன் பிறகு திருப்பி ஸ்கூல்ஸு ஜான் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்து திருப்பி அவங்கள வந்து முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கே தெரியும், துணை முதலமைச்சர் எதுக்காக பிடி பீரியடை கடன் வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது குழந்தைங்க விளையாண்டு வரும்போது அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஓடி விளையாடும்போது ஜென்ரேட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் மூளைக்கு போகுது, ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்க திருப்பி அடுத்த கிளாஸ்லேருந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காருவாங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த லீவு நாட்கள் அப்படியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று எது இப்போ இன்றைக்கி நேற்று இல்லை, தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து நம்ம சொல்லக்கூடியது தான். ஆக அதை நீங்கள் முழுமையாக ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளி கட்டிடம் சார்ந்து நம்ம சகோதரர் கேட்டாங்க. நான் பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கேன். நான் காமராஜர் ஐயா காலத்திலேருந்து அதன் பிறகு 1990s அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9416 புதிய வகுப்பறைகளை வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். நேற்றே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் அது நூலக கட்டிடமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து நேற்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்கள் அதுவும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ ஆன்கோயிங்காக ஒரு 7898 கிளாஸ் ரூம்ஸ் வந்து இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டும்பொழுது டிலாப்டேட்டட் பில்டிங்ஸ் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிஓஸ் மீட்டிங்கும் நாங்கள் தவறாமல் சொல்வது என்பது பாழடைந்த கட்டிடத்துக்கிட்ட பிள்ளைங்களை விடக்கூடாது, முதல்ல அந்த கட்டடங்களை முதல்ல இடித்து தள்ளுங்க நீங்கள் என்று நாம் சொல்வது வழக்கம். அதை கடைபிடிக்க அதை மீறி ஒரு சில நிகழ்வு நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனை குறையக்கூடிய. ஏன்னா ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களை நம்ம இழக்க நேரும்போது அது நம்ம வீட்டு பிள்ளை இழக்கக்கூடிய ஒரு 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 துக்கமான ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதான். அப்படியும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாங்களும் அதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கட்டப்படுறதில் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒரு சமுதாய கூட்டத்தில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவது அல்லது பக்கத்தில் ஒரு வாடகைக்கு எடுத்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறோம் என்று சொல்லும்போது அங்கே இருக்கின்ற கட்டடத்தை இடிச்சிட்டு அதுக்காக கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி நடக்கும்பொழுது அங்கே பிள்ளைங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இருக்குமே. அது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்குமே தவிர இதற்காக மரத்தடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி என்பது அங்கே ஒரு கிளாஸ் ரூம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அதை நீங்கள் பார்த்துட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி நிதி விஷயத்தில் நீங்களும் உறுதியாக இருக்கீங்க, ஒன்றிய அரசும் உறுதியாக இருக்குது. இப்படி தான் பெற போகிறோங்கிறது தொடர்ந்து இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம அது சார்ந்தவங்க வந்து அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் எந்த விதத்திலும் நம்ம வந்து பின்தங்கி போய் நிற்கல. கல்வின்னு வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய சமூக சிக்ஷாவில் சொல்லக்கூடிய 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம தான் டாப்பில் இருக்கோம். நம்ம கேரளாவை பொறுத்தவரைக்கும் 20க்கு 20 அவங்க தான் டாப்பில். ஆனால் 2 மாநிலத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த நிதி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக 3548 கோடி ரூபாய் அவங்க வந்து நமக்கு வழங்காமல் வஞ்சிக்கிறது வந்து உள்ளபடியே அது வேதனை. பட் அரசியல் எதில் வேணால் செய்யுங்க, ஆனால் ஒரு கல்வியிலையும் போய் நீங்கள் அரசியல் பண்ணுகிறீர்களே அப்படிங்கிறத நம்ம வேதனையாக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இதுக்காக எந்த திட்டத்தையும் நிறுத்திடாமல் அந்த பிள்ளைங்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அது சார்ந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழங்கக்கூடிய சம்பளமாக இருந்தாலும் சரி 500 கோடி ரூபாயை இப்போ நம்ம ஒதுக்கிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணோம். ஸோ இது வந்து கூடுதல் நமக்கான ஒரு செலவினமாக ஒரு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னாலும் மாணவருடைய எதிர்காலத்தின் மனதில் வைத்து ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அந்த நிதியை வந்து நமக்கு வந்து வழங்கி இல்லை, இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அது நல்ல ஒரு முடிவை நம்ம தமிழ்நாட்டில் சில பள்ளிக்கூடங்கள் வந்து இப்போ காம்பவுண்ட் சுவரில் ஒரு சமூக விரோத கூடாரமாக இருக்குது. அதுக்கு சிசிடிவிக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அது எப்போ வைக்க இல்லை? இப்போ இப்போக்கான டெண்டர் ப்ராசஸ் அது போயிட்டுருக்காது. டெண்டர் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலோடைய என்ட்ரன்ஸில் வந்து அந்த சிசிடிவியை வைக்கக்கூடிய அந்த பணியை நம்ம செய்வோம். இது இல்லாமல் தனியார் பள்ளிக்கிட்டே நம்ம ஏற்கனவே நம்ம வலியுறுத்தியிருக்கோம், எல்லாருமே சிசிடிவி கேமரா வைங்க, இன்றைக்கி இருக்கின்ற சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு அது தேவையாக உள்ளது என்பதையும் அதையும் நாங்கள் வந்து வலியுறுத்தி நேற்று முழுமையாக ஒரு 2:30 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். நாங்கள் அவங்க கேட்டதில் வந்து என்னென்னா
3 முறைக்கு மேலே அவங்களை சந்திச்சிட்டோம். அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர இது ஒரு பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்கக்கூடாது கூட அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. நேற்று நாங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்ச கூட இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் பேச்சுவார்த்தை தோல்வி, அதனால் நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வந்து காலவரையற்ற நாங்கள் போராட்டம் பண்ணோம். இந்த நேற்று நடந்த நிகழ்வுலேருந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடுப்புறக்கு கொஞ்சம் நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு நல்ல செய்தியை வழங்குவார். இல்லை, அதான் நேற்று பேச்சுவார்த்தையில் நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு நம்ம கொடுக்குற ₹1 29 பைசா நமக்கு தர்றாங்க, பீகாருக்கு ₹7.25 தராங்க அப்படின்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். பட் எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார். திருப்பி சொல்கிறேன், நேற்று நடந்த பேச்சுவார்த்தைக்கும் ஜனவரி 6ஆம் தேதி அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு இடைப்பட்ட இந்த நாட்களில் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிலிருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வரும். இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்காக எது எது புரியல? வர இளைஞர்களுக்கு வழிவிடணுங்கிற மாதிரி சொல்லி இல்லை, அவர் நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொன்னார், இப்போ நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் சொல்ல முடியாது, எங்களுக்கே இன்றைக்கி 48 வயசு கடந்துச்சு. இந்த மேடையில் இன்றைக்கி இவங்களாம் உட்காந்துருக்கும்போது எதிராம இருக்கிற இளைஞர் நாளைக்கு நீங்கள் வரும்பொழுது உதயநிதி ஸ்டாலினர் கடைக்கு நான் முதற்கொண்டு நாங்கள் விலகி நிற்கணும்னு அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா புது ரத்தம் பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெரியவங்களை பொறுத்தையும் அவங்களுடைய அனுபவம் எங்களை வந்து வழிகாட்டக்கூடியதாக இருந்துச்சு. நாங்கள் யாருமே விட்டுக்கூடாமல் எல்லாருமே எங்களுக்கு தேவை என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். அவர் இளைஞரணி செயலர்கிற முறையில் இருக்கும்பொழுது இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும்னு கேட்கக்கூடியது அவருடைய உரிமை. அது சார்ந்து முடிவெடுக்க வேண்டியது தலைவருடைய உங்களுக்கு அது எதுவும் சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய சாதனைக்கு எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்க. எங்களுக்கு போட்டிங்கிறது எங்களுக்கு திராவிட முன்னேற்ற 2.0 நாங்கள் அடுத்து கொண்டு போகிற திட்டம் தான் எங்களுக்கு போட்டி. இதை காட்டிலும் அதில் அதிகமாக பண்ணணும்னு நாங்கள் ஆசை. மேடம் ஆண்டாள் வேஷம் போட்டதுக்கு சர்ச்சையாக இருக்குது. அது ஒரு டான்ஸ் ட்ராமா எடுத்த ஃபோட்டோ. ராமானுஜர் நாடக அந்த ட்ராமாவில் ஜாகிர் ஹுசேன் பண்ணுறாரு, அதில் எடுத்த ஃபோட்டோ. சர்ச்சையாக அதை பற்றி உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஃபோட்டோ சொல்லியாச்சு. என்னை அறிந்தவர்களுக்கு என் குறித்து நன்றாக தெரியும். அரசியல் செய்பவர்களுக்கு என்ன பதில்?